குற்றாலம் மெயின் அருவியில் 7 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்தது. அருவியின் மேடான பகுதிகளில் இருந்து பாறைகள், மரக்கிளைகள் உள்ளிட்டவை அடித்து வரப்பட்டன. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் நீராட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் பிரதான அருவியில் ஏற்பட்ட வெள்ளம் தணிந்ததை அடுத்து 7 நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சபரிமலை போயிட்டு சாமி பார்த்துட்டு வரோம். தண்ணி இப்போ ஒரு வாரமாக குளிக்க விடலை, இப்போ தான் குளிக்க விடுறாங்க. ஒரு ஓரமாக குளிக்க விடுறாங்க. பாதையெல்லாம் கொஞ்சம் சீரமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாமிக்கு கொஞ்சம் அமைதியாக குளிக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. போலீஸ் அடிக்கடி வந்து பக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஐந்தருவி, புலியருவியில் ஏற்கனவே வெள்ளம் தணிந்ததால் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக குற்றாலம் பிரதான அருவியில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அதன் பின்னரே சுற்றுலா பயணிகள் நீராட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.